கலாத்தியர்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையிலே நாங்கள் உங்களுடைய பாதப்படியில் வந்து உட்கார்ந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், இவைகளுக்கு மத்தியில் நீர் எங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். எடுபடாத நல்ல பங்கு உம்முடைய பாதத்தில் உண்டே ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. கலாத்தியர்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இந்த வசனத்தின் மூலமாய் நாம் இன்றைக்கு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். பொதுவாக நாம் எல்லோருக்குமே ஆசீர்வாதம் என்பது ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம்தான், இல்லையா? நம்ம யாருமே ஆசீர்வாதத்தை வேணான்னு சொல்ல போகிறது இல்லை. ஆசீர்வாதம் வேணான்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லை, இருக்க முடியாது. ஆசீர்வாதமே எனக்கு வேணான்றவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, எது ஆசீர்வாதம் என்பதில் தான் இப்பொழுது பிரச்சனையே இருக்கிறது. நம்ம ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். எது ஆசீர்வாதம், எதை விரும்புகிறோம் அப்படிங்கிறதா இப்போ முக்கியம். பொதுவாக இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், வீடு, காரு, பொருள் எல்லாவற்றையுமே இருக்கட்டுமே, இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாமே, இப்போது நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பாடு வரைக்கும் ஆசீர்வாதமாக மாறிடுச்சு, இல்லையா? எல்லாமே ஆசீர்வாதமாக தான் மாறிடுச்சு. நல்ல புடவை கொடுத்தா கர்த்தர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, நல்ல புடவை கொடுத்தாரு. நம்ம அதான சொல்கிறோம், இல்லையா? ஒரு நல்ல ஆகாரத்தை ஒரு ஹோட்டலில் கூட்டு போய் யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இன்னைக்கு நல்ல சாப்பாடு முடிஞ்சிச்சு. உண்மை. நம்ம இதெல்லாமே இப்போ என்னவா வச்சுருக்கிறோம்? ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே எதுதான் ஆசீர்வாதம்? எதை குறித்து வேதம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது? எதில் நாம் திருப்தி அடையணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நாம் இப்போ உலக பிரகாரமாக காரியங்களை சொல்லும் பொழுது அதுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வசனம் தான் இந்த வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி அப்படின்னு இருக்கு. ஸோ ஆபிரகாமுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி, இப்போ ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம எப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது, தவறாக புரிஞ்சுக்கிட்டது மாத்திரமல்ல, அது எவ்வளவு இன்னைக்கு ஒரு கள்ள உபதேசத்துக்குள்ளேயும் போயிருச்சு. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:9-10 வாசிங்களேன். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். பரதேசியை போல இருந்தாரு அப்படின்னு இருக்கு. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார் அப்படின்னு இருக்கு. செல்வ சீமானாய் இருந்தார், உண்மைதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா எப்படி இருந்தார்? பரதேசியை போல சஞ்சரித்தார். பரதேசி அப்படின்னா என்ன? நம்ம ஊர்ல பரதேசிக்கு வேற அர்த்தம். பரதேசினா என்ன அப்படின்னா, இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாமல் ரோட்டில் இப்படி ஒருத்தர் வருவாங்க, நம்மக்கிட்ட கேட்பாங்க, பரதேசி மாதிரி இருக்கிறாரு அப்படின்போம், இல்லையா? ஆக்சுவலாக பரதேசினா என்னன்னா, ஊராக சுற்றுறவர். பரதேசினா அவருக்கு சொந்த ஊர் இல்லாதவர், வெளியூர்காரன்னு அர்த்தம் பரதேசி. பரம் தேசி, பரம்னா வெளியே, சுதேசி அப்படிம்பாங்க, அப்படின்னா உள்ளூர்காரன்னு அர்த்தம். பரதேசி அப்படின்னா வேற ஊருக்காரர். அவர் இந்த பூமியில எப்படி குடியிருந்தாரா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல சஞ்சரித்து வெளியூர்காரன் மாதிரி இருந்தாராம். எப்படி இப்போ இந்த ஊருக்கு நீங்க திடீர்னு வரீங்க, ஒரு 3 நாளைக்கு வரும்போது யாராவது 3 நாளைக்கு ஒரு வீடு வாங்குவீங்களா? 3 நாளைக்கு ஒரு கார் வாங்குவீங்களா? 3 நாளைக்கு ஏதாவது ஒன்று நீங்க ஹோட்டலை கட்டி வச்சிருப்பீங்களா? வந்தோம், ஏதோ ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்கணும், சாப்பிட்டோம், திருப்பி சொந்த ஊருக்கு போயிடுவோம். அந்த மாதிரி அவர் பூமியில இருந்தாராம். எத்தனை வருஷம் இருந்தாராம்? 175 வருஷம் இருந்தாராம். அந்த மாதிரி பூமியில எப்படி இருந்தாராம்? 175 வருஷமா அவர் எப்படி இருந்தாரா? பரதேசியை போல சஞ்சரித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு 75 வயசுல வந்துட்டாரு.
கானானுக்கு 75 வயசுல அவர் வந்துட்டார். கிட்டத்தட்ட 100 வருஷம் அந்த பூமியில அவர் எப்படி இருக்கிறாரு? அந்த தேசத்துல பரதேசியை போல சஞ்சரித்து அப்படின்னு இருக்கிறார். ஆனா அந்த தேசத்துல இருக்கும்போது அவர் எப்படி இருந்தாரோ செல்வச்சீமானாக இருந்தார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எது ஆசீர்வாதம்? உண்மையிலே எதுதான் ஆசீர்வாதம்? அடுத்த வசனத்துல அவர் என்ன சொல்றார் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்கு அவர் காத்திருந்தார். அப்படின்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இப்ப இந்த பூமி, நான் இருக்கிற தேசம் எனக்கு நிரந்தரமானது அல்ல. நான் இங்கே பரதேசியை போல இருக்கிறேன். எனக்கு ஒரு நிரந்தரமான தேசம் ஒன்று வருகிறது. அதுதான் அஸ்திவாரம் உள்ள நகரம். பூமி அஸ்திவாரம் இல்லாத நகரம், அந்தரத்துல தொங்குது. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஸ்திவாரம் இல்லாத நகரம். அஸ்திவாரம் உள்ள நகரம் என்னன்னா இனிமேட்டு வரப்போகுதுங்கிறாரு. அது எதை பத்தினா வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 13-14 வசனத்துல, வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபாரக் கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அப்ப கரெக்டா வசனம் சொல்லுது, அஸ்திபாரம் நகரம் என்பது புதிய எருசலேம். அப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு? கானானுக்கு வந்துட்டார். வந்தவர் தான் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அந்த கானானுக்கு வந்தவர் வந்துட்டு ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. எங்க கேட்கிறாருன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 15:7 வாசி. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். இந்த தேசத்தை சுதந்திரிப்பதை எதனால் அறிவேன் என்றான். இப்ப அவனுக்கு அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும் என்ன இருந்திருக்குது? ஆசை இருந்திருக்குது. நம்மள மாதிரியே தான் ஆசைலாம் இருந்திருக்கு. எப்படி ஆண்டவர் இந்த தேசம் எனக்கு கிடைக்கும்? இதே ஆபிரகாம் தான் சொல்றாரு, அதை அல்ல அதிலும் மேலான பரமதேசத்தையே அவன் நாடினான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படி அப்படின்னு இருக்குது. நம்ம வாசிச்ச கலாத்தியர்ல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படினா, அப்ப எந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வேதம் சொல்லுது? எதை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்றாருங்கிறதா முக்கியம். முதலாவது நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் சொன்ன உடனே இந்த உலகத்தில் இருக்கிற லேண்டு, செல்வ சீமானா இருந்தான், வெள்ளியும் பொண்ணும் வைத்திருந்தான், சந்ததிகள் வைத்திருந்தான், இதை எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். இதான் நம்ம தாட். இதைத்தான் என்னவாக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா உபதேசமா மாத்திட்டாங்க. உபதேசமா மாத்திட்டு ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, அதனால ஆண்டவர் உனக்கு எல்லாமே தருவார், இந்த பூமியில அத்தனையும் தருவார் அப்படின்னு சொல்லி அது ஒரு உபதேசம் போது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. கலாத்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியாருக்கு லேண்ட் வந்துச்சா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியாருக்கு வெள்ளியும் பொண்ணும் வந்துச்சா? இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னத்தை கேட்க சொன்னாரு? கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னா எல்லாத்தையும் கேட்கலாம். ஏன்னா பரமபிதா நமக்கு என்ன தராரு? நன்மையான ஈவுகளை கட்டளையிடுகிறார் அப்படிங்கிற இடத்துக்கு நாம வந்துட்டோம். இப்ப நாம ஆசீர்வாதம் என்பது எதோ ஆயிடுச்சு. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு கேளுங்கள் தரப்படும்ங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம எதை கேட்டாலும் அவர் தருவாரு அப்படின்ற இடத்துக்கு நாம வந்துட்டோம். உண்மையிலேயே தேவன் இதை குறித்து தான் சொல்லுகிறாரா? இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதை குறித்து சொல்லவில்லை. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி தருவார், கேளுங்கள் தரப்படும் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம். இப்ப வாசிங்க கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்கு கொடுப்பதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்தம். அப்ப பிதாவின் வாக்கு தத்தம் என்ன?
எது வாக்குத்தத்தம்? வசனம் தெளிவா சொல்லுது, பரிசுத்தாவியை பிதாவாகிய தேவன் நமக்கு தருவார் என்பதே வாக்குத்தத்தம். பரிசுத்தாவியானவரை வந்து நாம் பெற்றுக்கொள்கிறோமே, அதான் வாக்குத்தத்தம். ஏன் இந்த புறஜாதியார் காலத்துல இயேசு பரமேனி போன பிறகு திரும்பி வருகிற வரைக்கும் இந்த பூமியை ஆண்டவர் புறஜாதியார் சபைகிட்ட கொடுக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ண, நடத்த, போஷிக்க, போதிக்க, கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியினுடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேலுக்கு கிட்ட பிதா சொன்னார். அந்த வாக்குத்தத்தம் இப்ப நமக்கு நிறைவேறி இருக்கிறது. இப்ப நாம யாரை வச்சிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வச்சிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இப்ப இங்க என்ன யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ஆவியானவர் வருவார் போவார். இப்போ சிம்சன் மேல இறங்கினார், போயிட்டார், திருப்பி வந்து இறங்கினார். எசேக்கியேலுக்கு இறங்கினார், போயிட்டார், திருப்பி வந்து இறங்கினார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார். தேவன் நமக்குள்ள இருக்கிறார். யோசித்து பாருங்க, ஆசாரிப்பு கூடாரம் கட்டப்பட்ட போது அதுல தேவன் வந்து இறங்குவார் மேகத்தை மாதிரி, அப்புறம் போயிடுவார். அவர் வரும்போது மோசே உள்ள போவாரு, அவர் போன உடனே மோசே போயிடுவார். அதற்கு பிறகு தேவாலயம் கட்டினாங்க. தேவாலயம் கட்டின போது மேகத்தை போல அவங்க வந்து மூடிச்சு, மகிமை மூடிட்டு, செகண்டா மகிமை மூடிச்சு, நம்ம எல்லாம் சொல்றோம். அப்புறம் போகும், அப்புறம் வரும், அப்படி இருக்கும். இரண்டாவது தேவாலயம் செருபவேல் ஆலயம் கட்டினாங்க. அங்கே இயேசு கிறிஸ்து வந்தார், இயேசுவே வந்தார், தேவாலயத்தில் வந்து உலாவினார், அப்புறம் தேவாலயத்தை விட்டு போயிட்டார். அவ்வளவுதான். திருப்பி தேவாலயத்துக்கு வருவார், போயிடுவார் எருசலேமுக்குள்ள. ஆனால் உங்களுக்கும் எனக்கும், நீங்களும் நானும் தான் தேவாலயம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வந்து வந்து போற தேவன் இங்கே இல்ல, வந்து தங்கி வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம். தாவீது மட்டும்தான் சொல்றாரு, உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும், 51 சங்கீதத்துல அவர் மேல மட்டும் தங்கி வாசம் பண்ணி இருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இது வாக்கு தத்தத்தினுடைய உச்சம். வாக்கு தத்தம் கொடுக்கிற தேவனே எனக்குள்ள வந்துட்டாருன்னா அப்ப எல்லா வாக்கு தத்தங்களும் எனக்குள்ள வந்துச்சுன்னு தானே அர்த்தம். சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்குள்ள வாசம் பண்றாருன்னா அப்ப எனக்கு என்ன கவலை? இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற மேன்மை நமக்கு தெரியாததுனால இன்னும் அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ஆவியே வாரும், ஆவியே வாருங்கிறாங்க. இப்ப எப்படி பரிசுத்தாவியை பெற்றவங்களே கூப்பிடுறாங்க பரிசுத்தாவியே வாரும்னு. அவர் எங்க இருந்து வர்றதுன்னு கேட்பாரு. இப்ப இல்லையா? உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, உட்கார்ந்து இருக்கிற ஆவியானவரை வாங்கப்பா வாங்கப்பானா அவர் அடுத்து கேட்பாரு, எங்க இருந்துப்பா வர சொல்ற? நான் தான் ஏற்கனவே உள்ள இருக்கிறேனப்பா. உள்ள இருக்கிற ஆவியானவரை வானா எங்க இருந்து வர்றது? அப்ப இவன் என்ன சொல்றான்னா, பழைய ஏற்பாட்டு சபைகளை போல நானும் அப்படித்தான் இருக்கிறேன். அப்பப்போ ஆவியானவர் வருவாரு, நல்லா கொட்டடிக்கும் போது உள்ள இறங்குவாரு, அப்புறம் ஆராதனை முடிஞ்ச உடனே போயிடுவாரு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது திருப்பி வருவாருன்னு சொல்றோம். ஆனா வேதம் சொல்லுது இல்ல, புதிய ஏற்பாட்டில் நான் உனக்குள்ளவே தங்கி வாசம் பண்ணுகிறேன், உன் கூடவே நான் இருக்கிறேன். அது புதிய ஏற்பாட்டில் எனக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தமா. பழைய ஏற்பாட்டில் தேவன் பிதாவாகிய தேவன் செஞ்சது இப்ப எனக்குள்ள தங்கி அவர் என்ன பண்றாரா? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியானால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், நமக்குள்ள ஒரு வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்படின்னா நீங்களும் நானும் யாரு? முதல் ஆலயத்தை பார்த்து சொன்னாரு மகிமை மூடிற்று. இரண்டாவது ஆலயத்துல சொன்னாரு என்றைக்கும் இருக்கிறவர் வாசமாய் இருப்பார். ஆனா உண்மையிலே நமக்குள்ள ஏதாவது ஒரு வாசமாக இருக்கிறார். அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள ஜனங்கள். இந்த வாக்கு தத்தத்தை தான் அவருக்கு நமக்கு பண்ணி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபையில அந்த வாக்கு தத்தத்தை நாம் வாங்கி வச்சிருக்கிறோம், உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? நான் துக்கப்படுத்தாம வச்சிருக்கிறேன்னா? வேதவசனம் சொல்லுது எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன துக்கப்படுத்தாதிருங்கள்? அவர் தான் எனக்கு மீட்கப்படும் நாளுக்கான முத்திரை. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தார். வந்தவர் நான் திருப்பி இந்த பூமியிலிருந்து மீட்கப்படுகிற வரைக்கும் அவர் எனக்குள்ள ஒரு சீல், எனக்குள்ள ஒரு மார்க், எனக்குள்ள ஒரு முத்திரையாக அவர் இருக்கிறார். அப்படி இருக்கிற அவரை நான் இருக்கிற நாளளவும் எப்படி வச்சுக்கணுமா? துக்கப்படுத்தாது இருக்கணும். பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்து என்ன செய்யறாரு? என்ன பரலோகத்துக்குரியவனா மாத்திரார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்யறாரு? கண்டித்து உணர்த்தி என்ன பரலோகத்துக்குரியவனா மாத்திராரு. இப்ப நான் அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்? வீடு கொடுங்க, காரு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவர் என்ன பண்றாரு? உன்னை பரலோகத்துக்கு மாத்திர ஆப்போசிட். பரலோகத்துக்கு மாத்திரவனுக்கு பூமியின் மேல விருப்பும் வெறுப்பும் இருக்காது. பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் இது பூமி ஒரு பரதேசி போல நான் தங்கி இருக்கிறேன்.
அதனால்தான் அந்த வாக்குத்தத்தத்தை அந்த இடத்துல கொண்டு வராரு, பரதேசியை போல தங்கி இருக்கிற இடத்துல. அப்படி தங்கி இருக்கிற எனக்கு இந்த பூமியின் மேல வெறுப்பை உண்டாக்குவது பரிசுத்த ஆவியினுடைய வேலை. வெறுப்பு உண்டாக்குதுன்னா என்னன்னா, பார்க்கிறவங்க மேலாம் கோவப்படுறது இல்ல, உன்னை கண்டாலே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது அது இல்ல. நான் பாவியை நேசிக்கிறேன், பாவத்தை நேசிக்கவில்லை, அவ்வளவுதான். நான் மனுஷனை நேசிக்கிறேன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எதை நேசிக்கல? அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை நேசிக்கல. நான் உலகத்தை விட்டு புறப்பட்டு போக விரும்புகிறேன். அப்படிதான் அவர் பவுல் சொல்றாரு, நான் விட்டு போக நான் ஆசைப்படுகிறேன், ஆனா நான் இருக்கிறது பிரயோஜனமா இருக்கும்ன்றதுனால நான் இங்க இருக்கிறேங்கிறார். இயேசு அப்படிதான் சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க? இப்ப பாருங்க, நீங்க ஊருக்கு ஒரு வேலை வந்தீங்க, நான் சொன்னேன்ல, வேலை முடிஞ்சோன்னு அடுத்து என்ன பண்ணுவீங்க? புறப்பட்டு உடனடியா போக தான் நினைப்பீங்க. யார் இங்கே இருக்க ஆசைப்படுவான் தெரியுமா? சில ஆட்கள் வருவான், ஃப்ரெண்ட்ஸோட இங்க உட்காந்துட்டு குடிச்சிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு ஊருக்கு போறதுக்கு என்ன வராது? ஆசை வராது. இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போலாம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்பா. ஆனா மனைவி பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசை இருக்கிறவ, சொந்த ஊர் மேல ஆசை இருக்கிறவ என்ன பண்ணுவானா, எப்போ வேலை முடியுதோ, சில ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன், 10 மணிக்கு வேலை முடிஞ்சாலும் நைட்டு பஸ் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. 10 மணிக்கெல்லாம் பஸ் முடிஞ்சு 10 மணிக்கெல்லாம் பஸ் ஏறி போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எப்போ கிடைச்சாலும் இந்த இடத்த விட்டு நான் ஓடி போயிடுவேன். அதான் அவங்களுடைய எண்ணம். அந்த எண்ணம் பூமியின் மேல உங்களுக்கு எனக்கு வரணும். எப்போ முடிச்சாலும் நான் இயேசுவை பார்க்க புறப்பட்டு போயிடுவேன். என்னுடைய வீடு அங்க இருக்கிறது, நான் ஒரு வேலையா இங்க வந்திருக்கிறேன். அந்த வேலை எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுது நான் புறப்பட்டு போவேன். அப்ப இந்த பூமியில உனக்கு எதுவுமே வேணாமா? எல்லாம் வேணும். சட்டை வேணும், பேண்ட் வேணும், சாப்பாடு வேணும், போக வரத்துக்கு வாகனம் வேணும். ஒரு காலத்துல ஏசிங்கிறது ஆடம்பர பொருள், ஒரு காலத்துல. இப்ப ஏசிங்கிறது அத்தியாவசிய பொருள். ஆடம்பரம் என்பது எங்கே வருகிறது? தேவையில்லாமல் நான் வைத்துக் கொள்ளும் போது எனக்கு அது ஆடம்பரமாய் வருகிறது. தேவைக்கு நான் வைத்துக் கொள்ளும் போது அது ஆடம்பரம் அல்ல, அது என்னுடைய தேவை. ஒரு காலகட்டத்தில் அப்படித்தான் இருந்துச்சு இல்லையா? அப்ப இப்ப நமக்கு ஏசி எப்படி தேவையோ அதே மாதிரி இந்த உலகத்தில் சில பொருட்கள் எனக்கு என்னவா இருக்கிறது? தேவையா இருக்கு. ஆனா ஏசி இல்லாட்டி நான் அந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லல. ஏசி எனக்கு தேவை, அது அத்தியாவசியம். ஒரு நாள் ஏசி இல்லாமலும் நான் இருந்தேன். அன்னைக்கு ஏசி எனக்கு தேவைப்படலை, இல்லாமலும் இருந்தேன். அதே மாதிரிதான் இந்த உலகத்தில் எனக்கு தேவைக்கானதை நான் வைத்துக் கொள்வேன், தேவை இல்லாததை விட்டு விடுவேன். அந்த தேவை எப்போ எனக்கு முடியுதோ நான் புறப்பட்டு மேலே போயிடுவேன். அது வரைக்கும் நான் வச்சுப்பேன். அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம். இன்னைக்கு நம்ம உலகத்தை அந்த அளவுக்கு நம்ம என்னவாக்கி ஆரம்பிச்சிட்டோம், நேசிக்க தொடங்கிட்டோம். பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்னன்னா, உலகத்தை வெறுக்க வைக்கிறது, உன்னை பரலோகத்துக்குரியவனா மாத்துறது. இந்த சபைக்குள்ள ஏன் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு? இன்னைக்கு சபைகளுடைய நோக்கம் வேறவாய் போய்விட்டது. பொதுவா சபைக்குள்ள ஏன் கொண்டு வந்தாரு? இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிச்சு சபைக்கு கொண்டு வந்து சபையில உங்களை பரலோகத்துக்குரியவர்களா மாத்தி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதா சபையினுடைய வேலை. படிக்காத ஒரு பையனை ஸ்கூலுக்கு ஏன் கூட்டிட்டு வரோம்? ஆனா படிக்க வச்சு அவனுக்குரிய வேலைக்கு அனுப்புறதுதான் ஒரு ஸ்கூலுடைய வேலை. அதே மாதிரி ஒரு சபையினுடைய வேலை உலகத்திலிருந்து வேறு பிரிச்சு கொண்டு வந்து பரலோகத்துக்குரியவனாய் மாத்துறது. இப்ப சபை என்ன பண்ணிட்டு இருக்கு? பெரும்பாலான சபை உலகத்துல இருந்து வேறு பிரிச்சு கத்தர் கொண்டு வந்தா அவனை உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுவும் உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ஏன்? நீங்க வந்தீங்கல்ல, அதெல்லாம் விட்டுட்டு வாங்க தானே ஆண்டவர் சொன்னாரு. இப்ப இங்க என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, அந்த விட்டுட்டு வந்தீங்கல்ல அதையே நீங்க ஆவிக்குரிய விதத்துல பெற்றுக்கொள்ளலான்ட்டான். இப்ப புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு பாவத்தை செய்யும் போது நரகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டோம். கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பாவத்தையும் செய்யலாம், பரிகாரத்தையும் செய்யலாம். செஞ்சுட்டா பரலோகத்துக்கு போறாங்கன்னா இப்ப நம்ம பாவத்தை என்ன பண்ணுவோம்? தைரியமா செய்வோம் தானே. அதான் என்ன இருக்குது, நமக்கு பரிகாரம் இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு காலத்துல உலகத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு சபைக்குள்ள வந்து இங்கிருந்து பரலோகத்துக்கு போகணுங்கிறது தான் வழி. அப்படி சபையில இருக்கிற காலத்துல உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். எதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கண்டிப்பாய் கொடுக்கும். இப்பவும் சொல்றேன், ஆண்டவர் எங்கிட்ட விரும்புறது தரித்திரம் அல்ல, எளிமை. தரித்திரத்திற்கும் எளிமைக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. நான் இன்னைக்கு தரித்திரனா இருக்கிறதா எளிமையா ஒரு குரூப் காட்டிருச்சு. விஷயம் புரியுதா? ஆடம்பரத்தை தான் பைபிள் வெறுக்குது, எளிமையை வெறுக்கல. எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தரித்திரம் தேவையில்லை. ஆண்டவர் தரித்திரம் இருக்க சொல்லவே ஒரு இடத்துலயும் நீ தரித்திரனா இரு பைபிள் சொல்லவே இல்லை. ஆடம்பரமா இருக்காத. இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள வந்து ஆடம்பரமா இருந்தவங்க
எளிமையா மாறி இங்கிருந்து நான் பரலோகத்துக்குரியவனா போகணும். ஏன்னா பரலோகத்துல இதை விட மேன்மையான ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பரலோகம் ஒரே ஒரு கண்டிஷன் வச்சிருக்கு, இங்கிருந்து எதையும் எடுத்துன்னு வராதுன்னு சொல்லியிருக்கு, இதை வெறுக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்ப பரிசுத்த ஆவி எனக்கு என்ன பண்றாரு, அதை வெறுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. உலகத்தை வெறுக்கிறது எப்படின்னு என்ன செய்யறாரு, சொல்லி கொடுக்கிறாரு. ஆனால் இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்து உலகத்தை சொல்லி கொடுக்கிற அதே நேரத்துல இங்கிருந்து, அதாவது இன்னைக்கு உலகம் என்ன சொல்லி கொடுக்குது, சபைகள் என்ன சொல்லி கொடுக்குது, உலகத்தை நேசிப்பது எப்படி, உலகத்துல ஆசீர்வாதமா இருப்பது எப்படி, பணக்காரனாவது எப்படி, பேர் வாங்குவது எப்படி, உலகத்துல நீ பெரிய ஆடி கார்ல வந்தாதான் நீ கர்த்தருடைய பிள்ளை, உலகத்துல இருக்கிறதுலயே பெரிய கிரெடிட் கார்டு வச்சிருந்தாதான் நீ கர்த்தருடைய பிள்ளை. இல்ல 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 இல்ல. அப்படி சொல்லும் போது உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆகுறாரு, துக்கப்படுகிறார். ஏன் என்னை வச்சுக்கிட்டே என் பேர்ல, ஏன்னா பரிசுத்தாவின் சபை தானே இப்ப நடக்குது, ஆவிக்குரிய சபைகள் தானே, என் பேர்ல என்ன வச்சுக்கிட்டு நான் சொல்லாததை அவன் சொல்றான், எனக்கு அகைன்ஸ்டா சொல்றான். அததான் வேதம் சொல்லுது, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் பேசுகிறதுக்கு நீங்கள் செவி சாயுங்கள். ஆவியானவர் என்ன சொல்லி கொடுப்பாரு, உலகத்தை வெறுத்து பரலோகத்துக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது எப்படின்னு சொல்லி கொடுப்பார். அதான் ஆவியானவருடைய வேலை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட புத்தகங்கள் பெரும்பான்மையானவைகள் சபைக்கு எழுதப்பட்டது. பவுல் எழுதினது எல்லாமே சபைக்கு தான் எழுதியிருக்கிறார். ரோமாபுரியில் ஆரம்பிச்சு தெசலோனிக்கேயர்ல முடிக்கிறார். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம், அதுவும் எழுதப்பட்டது யாருக்கு தான் எழுதப்பட்டது, சபைக்கு தான் எழுதப்பட்டது. 7 சபைகளுக்கு தான் எழுதப்பட்டது. ஸோ புதிய ஏற்பாடு முழுக்க சபை. யார் எழுதினது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கு. அப்ப ஆவியானவர் சபைக்கு எழுதி கொடுத்த இதுல எங்கேயாவது, நான் உங்களுக்கு சொல்றேன், எங்கேயாவது உலக ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா, உலக மேன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? இப்ப நிறைய பேர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புது உபதேசம், செழிப்பின் உபதேசம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, உலகத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து தரித்திரரானார், அவர் நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படிக்கு அவர் என்னவானார். அவர் எந்த ஐஸ்வர்யத்தை சொல்றாருன்னா இவங்களுக்கு தெரியல. ஏன்னா பைபிள்ல சிமர்னா சபையை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல சிமர்னா சபையை பார்த்து சொல்வாரு, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கும் தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப சபையை பார்த்து என்ன ஐஸ்வர்யம் என்ன தரித்திரம், உனக்குள் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கும் தரித்திரத்தையும். அப்ப எந்த ஐஸ்வர்யம் எந்த தரித்திரம், அவன் ஆவிக்குரிய விதத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறான் சிமர்னா சபை. ஆனா உலக பிரகாரமா என்னவா இருக்கிறான், தரித்திரனா இருக்கிறான், ஒண்ணுமில்லை அவங்கிட்ட. அதனால்தான் சிமர்னா சபை தான், நீங்க பாருங்க 7 சபையில 2 சபை தான் ஃபால்ட் இல்லாத சபை, குறையே இல்லாத சபை. 2 தான். ஒன்று சிமிர்னா, இன்னொன்று பிலடெல்பியா. இந்த 2 சபைக்கு சொல்லும் போது சிமர்னா பார்த்து சொல்வாரு, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும், எது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இருந்தும் உலக பிரகாரமான என்னவா இருக்கிற, நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீ கஷ்டப்படாத, வரப்போகிற உபத்திரவத்துல உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் எல்லாம் அவர் சொல்றாரு. ஆனா இதே ஆண்டவர் தான் லவோதிக்கேயா சபையை பார்த்து சொல்லுவாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல், நான் ஐசுவரியவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இதுதான் இன்னைக்கு லவோதிக்கேயா சபையினுடைய நிலைமை. இன்னைக்கு உலக பிரகாரமாக திரவிய சம்பத்து, நல்ல ஆசீர்வாதம், தசமாங்காணிக்கெல்லாம் கரெக்டா கொடுத்துறோம். ஆண்டவர் எனக்கு கர்த்தருடைய கிருபையினாலே வீடு கொடுத்தார், கர்த்தருடைய கிருபையினாலே என் பிள்ளைக்கு அமெரிக்கால மாப்பிள்ளை கிடைச்சிச்சு, கர்த்தருடைய பிள்ளைக்குனால மதுரைக்கு வெளியே நல்ல ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம், கர்த்தருடைய கிருபையினால. எல்லாம் எதனால கர்த்தருடைய. அவர் சொன்னாரு, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் திரவிய சம்பந்தனாய் இருந்தும் உனக்குள்ள தரித்திரத்தை நீ அறியாது இருக்கிறாய். அதே நேரத்தில் சிமர்னா சபையை பார்த்து சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவான் ஆனா தரித்திரா இருக்க கவலைப்படாதேங்கிறாரு. அப்ப அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யம் என்ன, இவனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் என்ன? லவோதிக்கேயா சபை உலக பிரகாரமாக ஆசீர்வாதமாக இருந்தது, ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் தரித்திரனாய் இருந்தான். சிமர்னா சபை உலக பிரகாரமாக தரித்திரமாய் இருந்தும் ஆவிக்குரிய விதத்தில் அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தான். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நீ உலகத்துல எப்படி இருக்குன்றது முக்கியமே இல்ல, கர்த்தருக்குள் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கணும்.
இன்னைக்கு உலக பிரகாரமான ஐஸ்வர்யமா இருந்துட்டா நான் நல்ல ஆவிக்குரியவன், உலக பிரகாரமான நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள சபையா இருந்துச்சுன்னா பெரிய சபை. இப்ப நீங்களவே எதைத்தான் விரும்புறீங்க? நல்ல ஆடிட்டோரியம் மாதிரி சபை இருந்தா விரும்புறீங்க. நல்ல பாஸ்டர் ஆடிக்கார்ல வந்து இறங்கினார்னா விரும்புறீங்க, அவர் நல்ல பெரிய பாஸ்டர், நல்ல சர்ச், பெரிய சர்ச். சிலர் பாருங்க, அந்த சர்ச்சு பேரை சொல்றதுலேயே ஒரு பெருமை இருக்கும் அவங்களுக்கு. நான்லாம் இந்த சர்ச் ஆளு. எந்த சர்ச்சா இருந்தா என்ன, பரலோகம் ஒண்ணு தானே. எல்லா சர்ச்சில இருந்து வர்றவங்க பரலோகத்துக்கு ஒண்ணு தானே போக போறீங்க. அதுல என்ன அப்படி ஒரு பெருமை? சில ஆட்களுக்கு சபை ஸ்தாபனத்தை சொல்றதுல ஒரு பெருமை, இருக்கிற சபையை சொல்றதுல ஒரு பெருமை. நீ இயேசுவினாலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய், இதுதான் இருக்கிறதுலே பெருமையான விஷயம், மேன்மை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு ஆண்டவர் தந்து வச்சிருக்கிறாரு. அதன் மூலமாக நான் பரலோகத்துக்குரியவனாய் மாறுகிறேன். பரலோகத்துக்கு என்ன ரெடி பண்றாரு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வேதம் சொல்லுது, எபிரேயர் 11:39, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் போனார்கள். யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டு அத்தனை பரிசுத்தவான்களை பத்தியும். ஆனால் நம்ம பத்தி சொல்லும் போது அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்து வைத்திருந்தார். என்ன வச்சிருந்தாரு? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்கு வச்சிருந்தார். அவர் வந்துதான் நம்மளை பூரணப்படுத்துறார். பூர்ணராகும்படிக்கு, அதான் வசனம் சொல்லுது, பூர்ணராகும்படி கடந்து போவோம். இன்னைக்கு நம்ம பூர்ணர் ஆகிறோமா? ஆவியானவர் நம்மளை பூரணப்படுத்துறாரா? ஒரு யூத் மீட்டிங் போகும்போது ஒரு பையன் கேட்டான், நான் உங்க அந்த பையன் கேட்குறான், இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நடிகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணின்னு போவேன், உங்க சர்ச்சில் வந்தா நீங்க கேட்பீங்க தானே, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்பீங்க தானே? ஆமா கேட்பேன். இப்படியே என்ன பார்த்தான், கேட்கறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம், நீ எப்படி வந்தாலும் இருன்னு சொல்றதுக்கு நாங்க இல்லைல்ல. ஸ்கூல்ல ஒழுங்கா யூனிஃபார்ம் போடாட்டி கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்க தானே. ஒரு நர்ஸுக்கே யூனிஃபார்ம் இருக்கு, ஒரு டாக்டருக்கு யூனிஃபார்ம் இருக்கு, ஒரு ராணுவ வீரருக்கு யூனிஃபார்ம் இருக்கு, சர்ச்சுக்கு மட்டும் எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்னு ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டோம். அவன் கேட்டான், சினிமா நடிகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க தானே? நான் கண்டிப்பா கேட்பேன். அப்ப எல்லாரும் எதிரிலும் என்ன கிண்டல் பண்ணுவீங்க தானே? ஆமா பண்ணுவேன்னு சொன்ன. அப்போ அவன் கேட்டான், அதுல என்னங்க தப்பு இருக்குதுன்னா, தம்பி நீ இன்னைக்கு இருக்கிற ஒரு நடிகன் மாதிரி பண்ற, நாங்க அன்னைக்கு இருக்கிற ஒரு நடிகன் மாதிரி பண்ணோம், இப்ப அடுத்து வேற ஒரு நடிகன் வருவான், அவனை மாதிரி பண்ணுவீங்க. உங்களுடைய இந்த சாயல் இருக்குதுல்ல, ஒவ்வொரு வாட்டியும் மாறிக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் மாதிரி என்ன செய்றீங்க? மாறிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க சர்ச்சில் என்ன சொல்லி கொடுக்கணும்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சாயல் ஒண்ணு இருக்கு, அந்த சாயலுக்கு வந்திருந்தா சொல்லி கொடுக்குறோம். இப்ப நீ வச்சிருக்கிறதுல டெம்பரவரி ஒரு ஆசை, திருப்பி நாளைக்கு வேற ஒரு சாயல். இந்த உலகத்தின் சாயலை நீ விரும்புறல்ல, இதுல இருந்து உன்னை மாத்தி பரலோகத்தின் சாயல்னு ஒண்ணு இருக்குது, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் அதை சொல்லி கொடுக்கத்தான் சர்ச்சு. சினிமா நடிகர் மாதிரி ஆடுறதுக்கும் அவனை மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கும் சொல்லி கொடுக்குற இடம் சபை இல்ல. அப்படி வந்தா மாத்திர இடம் தான் சபை. சொல்றது புரியுதா? இப்ப நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, அதுக்கு பதிலா வேற ஒரு யூனிஃபார்ம் போட்டு போனா ஒத்துப்பாங்களா? இதுல என்ன இருக்கு, இதுவும் யூனிஃபார்ம் தானே அப்படின்னா ஒத்துப்பாங்களா? மாட்டாங்க. இந்த ஸ்கூலுக்கு இதுதான் யூனிஃபார்ம், இதைத்தான் நீ போடணும். இன்னொன்று யூனிஃபார்மா இருக்கும், ஆனா அது என்னோட யூனிஃபார்ம் இல்ல. அதே மாதிரி தான் உலகத்துல எத்தனை வேணா மாடல்கள் இருக்கும், அது நல்லா கூட இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா கூட இருக்கும், ஆனா எங்களுடைய யூனிஃபார்ம் அது இல்ல. எங்களுடைய யூனிஃபார்ம் குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8:29 சொல்லுது, அந்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து அதைத்தான் போதிக்கிறார், அதைத்தான் சொல்லி கொடுக்கிறார். இந்த உலகத்தை வெறுத்து நீ ஆவியின் சாயல், பரிசுத்தாவியின் சாயல், பரலோகத்தின் சாயல், குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கணுங்கிறது தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினுடைய வேலை. அவர் சொல்ல சொல்ல நீ மாறாம இருக்கிற இல்லையா? அந்த நடிகை மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன், அந்த நடிகை மாதிரி தான் இருப்பேன். ஏமா ஏன் அப்படி பண்ற? இல்ல எங்க அம்மா அன்னைக்கு இருந்த நடிகை மாதிரி பண்ணாங்க, நான் இன்னைக்கு இருக்கிற நடிகை மாதிரி பண்ணுவேன், நாளைக்கு ஏன் பொண்ணு அன்னைக்கு இருக்கிற நடிகை மாதிரி பண்ணும். அப்ப குடும்பமே ஒரு சாயல்ல இல்ல, ஒவ்வொரு சாயல்ல இருக்கீங்க. ஆனால் ஆதாம் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்டான். அவன் பழம் சாப்பிடாம குழந்தை பிறந்துருச்சுன்னா அத்தனையும் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் பிறந்திருக்கு. இப்ப ஆதாமுக்கு தேவ சாயல் போய் மனுஷ சாயல் வந்துருச்சு.
ஆதாம் தன் சாயலால் ஒரு குமாரனை பெற்றான். காரணம் பாவம் வந்துடுச்சு. இந்த மனுஷ சாயல்ல இருந்து திருப்பி தேவ சாயலுக்கு மாத்துறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவர் மனுஷ ரூபமானார். இப்ப தேவ சாயல் ஆயிட்டாரு. உங்களுக்கு எனக்கும் மனுஷ சாயல்ல இருந்து தேவ சாயலாய் மாத்துறது பரிசுத்த ஆவியினுடைய வேலை. அப்ப நம்ம மாறுறோமா? மாற ஆசை இருக்குதா? முதல்ல ஆசை வரணும். ரெண்டாவது, இந்த உலக சாயல் மேல ஆசை போகணும். கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பிறந்ததுல இருந்து வந்திருக்குது, நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்திருக்குது, தாத்தா பாட்டி கிட்ட இருந்து வந்திருக்குது. அது அப்பப்ப கொஞ்சம் எட்டி பார்க்கும். நாம என்ன பண்ணுவோம்? உலகத்தை வெறுத்த சாயலுக்கு வந்துருவோம். திடீர்னு யாராவது அதே மாதிரி உலக சாயல் நல்லா வரும்போது, ஒரு காலத்துல இந்த மாதிரி தான் நானும் இருந்தேன், சோத்திரம். இப்ப அவங்க சோத்திரம் சொல்றது எதுக்குன்னா, கர்த்தர் மாத்திட்டாருன்னு இல்ல, இப்ப போட முடியலையே, அந்த சோத்திரம் அது. இப்ப நமக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு, வெளியே என்ன செய்யல, மாறல. வெளியே மட்டும் மாறி இருக்கு, உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு. நான் என்ன சொல்றேன், வெளியும் மாறணும், முதல்ல உள்ள மாறணும். உள்ள மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், வெளியே அதை பத்தி நமக்கு என்ன இருக்காது, அதை பத்தின எண்ணமே இருக்காது. யார் போட்டா என்ன பாருங்க. என்னைக்காவது இங்க வராங்க, இந்த அமெரிக்காவில இருந்து ஜனாதிபதி அவர் ஒய்ஃப் எல்லாம் வராங்க. வரும்போது அவங்க ஒய்ஃப் இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் புடவை கட்டுவாங்க. இங்க இருக்கிறவங்கள பார்த்து புடவை கட்டுவாங்க. அந்த அம்மா வாங்கிட்டு போய் டெய்லி புடவை கட்டுமா? கட்டாது தானே. ஏன் கட்டாது? அந்த ஊருக்கு அந்த அம்மாவுக்கு அதான் சரி. சில நேரத்தில் பார்த்த உடனே ஒரு ஆசை, ஒரு புடவை கட்டுவோம் அப்படின்ட்டு. அந்த அம்மா பேட்டி கூட கொடுத்துரும், புடவை ரொம்ப அழகா இருக்கிறது, புடவை ரொம்ப வசதியாக இருக்கிறது, நான் இந்த புடவை வாங்கி கொண்டு போகிறேன். போய் கட்டுவியா? மாட்டோம். அந்த மாதிரி தான் உலக சாயல். கொஞ்சம் பார்க்கும்போது சில நேரத்தில் என்ன வரும், ஆசை வரும், கொஞ்சம் அப்படி தோணும். ஆனால் நம்ம செய்யணும், இது நிரந்தரமானது அல்ல, இது எனக்குரியதல்ல, நான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். சில துணிகரமா கேட்பான், சினிமா நடிகர் மாதிரி பண்ணிட்டு, அரசியல்வாதி மாதிரி பண்ணிட்டு, ஸ்போர்ட்ஸ் ஆட்கள் மாதிரி முடி வெட்டிக்கிட்டு, அப்புறம் கேட்பான், என்ன தப்பு, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, நாங்க ஜாலியா இருக்கிறோம்ப்பா, இருந்துட்டு போட்டோம். அவங்கள யாரும் என்ன செய்ய வேணாம், குறை சொல்ல வேணாம். நீங்களும் நானும் சீமானா இருந்தாலும், செல்வ செழிப்போட இருந்தாலும், நான் எப்படி இருக்க வேண்டும், ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க வேண்டும். ஆபிரகாமின் சந்ததி என்ன சொல்லுச்சா, நாங்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார். அதுக்குதான் உங்களை என்னையும் கர்த்தர் கூப்பிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாம இருக்கிறோமா? கொஞ்சம் கொஞ்சமாவது சாயல் மாறுதா? சாயல் மாறினாவே லிட்டரலா சொல்றேன், உங்களுக்கு அந்த ஆசையே போயிடும். அதை என்ன செஞ்சிடும், ஆசை போயிடும். நான் எனக்கு நடந்ததை உங்களுக்கு சொல்றேன். ஒரு காலத்துல வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு கூட்டு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, வாங்க கடைக்கெல்லாம் போகலாம், ஏதாவது வாங்கி தரோம் அப்படிம்பாங்க. போன புதுசுல நானும் போவேன். ஒரு 2-3 வருஷம் இப்படி போக 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 ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 80% ஒரே பொருள் தான் உலகம் முழுக்க, 20% தான் லோக்கல் பொருள். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் மதுரைக்கு வந்துட்டீங்கன்னா இட்லி தோசை எல்லாம் காமன். ஏதோ இங்கே ஏதோ ஒரு விசேஷமா ஒரு கொத்து பரோட்டா ஏதோ ஒன்று இருக்கும், அது இங்கே மட்டும் இருக்கும். அது வேற எங்கேயோ, கோயில்பட்டி போனீங்கன்னா முட்டாய் கொடுக்குறாங்க, கோயில்பட்டி முட்டாய். சாத்தூர் போனால் சேவும்பாங்க, திருநெல்வேலி போனால் அல்வாம்பாங்க, அது அங்கே மட்டும் கிடைக்கும். மற்றபடி அங்கே இருக்கிற எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் பார்க்க பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் போர் அடிக்க தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ எங்கே கூப்பிட்டாலும் போறதில்லை. போனோம்னா ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிறது, இல்லை அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் ஒரு நாள் ஒரு பாஸ்டர் கேட்டாரு, 10 நாளா ஒரே ரூம்ல உட்காந்து இருக்கிறீங்களே, வாங்க எங்கேயாவது போயிட்டு வரலான்னாரு. போர் அடிக்குது வரலன்னு. இல்லை நீங்க போர் அடிக்குதான் வெளியே போனாரு. ஏன் இல்லை, வெளியே போனா போர் அடிக்குது, அப்படியே உட்காந்து போனா போர் அடிக்கும் எல்லாத்தையும் பார்த்து. ஆனால் உடனடியாக அது வரல. நமக்கும் ஆசை இருந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அதை ஒரு ஒரு பீரியட்ல அதை வெறுக்கிற தன்மை வரும். அது வரணும், எல்லாத்து மேலையும் வரணும். ஒவ்வொன்றையும் வெறுக்கும் போது உள்ளுக்குள்ள அந்த வெறுப்பு வரும்போது, அதுதான் ஆவியானவர் செய்யறது. அதை வெறுக்கும் போது அதே நேரத்துல பரலோகத்தின் ஆசையும் உள்ள கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப பாருங்க, எல்லா ஊருக்கு போனோம், இன்னும் அந்த ஊரை பார்க்கல அப்படின்னு ஒரு ஊர் மேல ஆசை இருக்கும்ல. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் எருசலேமை ஒரு தடவை பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஒரு ஊர் மேல ஆசை வருதுல, அந்த ஆசை உங்களுக்கு பரலோகத்தின் மேல வந்துடணும். எதை பார்த்தாலும் இல்ல நான் பரலோகத்தை பார்க்கணும். அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, பல வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். வாஞ்சையா சொல்றாரு. அந்த மாதிரி ஆசை வந்துடணும். இதுதான் பரிசுத்த ஆவி உங்களை செய்யற வேலை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உலகத்தை வெறுக்கவும், அதே நேரத்துல எங்க போகணும்,
பரலோகத்தை நேசிக்கவும் சொல்லிக் கொடுப்பாரு. அதாவது நான் சொல்றது நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கே அது மேல ஒரு வெறுப்பு வரும். பார்க்கும்போது உங்க ஆத்மாவில் ஒரு தொய்வு வரும், ஒரு டயர்ட்னஸ் வரும். நான் இந்த செகண்ட் கம்மிங்கை பற்றி மெசேஜ்லாம் எடுக்கிறதுக்காக நிறையா இந்த இதெல்லாம் பார்ப்பேன், நியூஸ், அந்த நியூஸ் இந்த நியூஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பிக்க ஒரு நாள் நியூஸ் மேலேயே போர் அடிச்சிச்சு. நியூஸை கண்டாலே போர். எங்க போனாலும் ஒரு செய்தி 10 விதமா இருக்குது. ஒரு ஒரு பத்திரிகையில் போடுறாங்க 100 பேர் செத்து போனார்கள்னு, அதே செய்தியை இன்னொன்றுல போட்டிருக்காங்க 50 பேர் செத்து போனாங்கன்னு. இன்னொரு பத்திரிகையில போய் பார்த்தா எவ்வளவு பேர் செத்தாங்கன்னே தெரியலன்னு போட்டிருக்காங்க. இப்ப எது உண்மை எது பொய்னே தெரியல. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நியூஸ் மேலேயே போர், எதை கண்டாலும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஆவியானவர் சொன்னாரு, நீ நியூஸ் அதிகமா பார்க்கறத விட பைபிள் அதிகமா பாரு. நியூஸ் பார்க்க வேணாம்னு சொல்லல, எதை அதிகமா பாரு, பைபிள் அதிகமா பாரு. அப்பதான் தெரிஞ்சிச்சு இந்த நியூஸ்ல வர்றதெல்லாம் நடந்த சம்பவங்கள், ஆனா பைபிள்ல வெளிப்பாடுகள், ஆவியானவர் வரக்கூட வெளிப்பாடு. அதுக்குள்ள நீங்க உட்கார ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது மேல உங்களுக்கு என்ன வராது, அந்த வெறுப்பு தானா வந்துடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இதை நாம் என்ன செய்வோம், வெறுக்க தொடங்குவோம், பரலோகத்தை நேசிக்க தொடங்குவோம். இதுதான் ஆவியானவர் சொல்றது. இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கு, அதை சொல்லிட்டு முடிக்கிற, வாசிங்க. அதே கலாத்தியருக்கு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பரிசுத்த ஆவியை குறித்த வாக்கு தத்தத்தை பத்தி நாம பார்த்துட்டோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படி. உண்மையிலே ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருந்தார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படி அப்படின்னு. இப்ப பாருங்க, ஆபிரகாம் காலத்துல ஆபிரகாம்கிட்ட இருந்ததை விட அதிகமானது மற்றவங்ககிட்ட இருந்துச்சா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்ததை விட நேபுகாத்நேச்சார்கிட்ட அதிகமாக இருந்துச்சு. புறஜாதியார்கிட்ட அதிகமாகவே. ஆபிரகாம் துறவு தோண்டா, அபிமெலேக்கு அதை விட துறவெல்லாம் வச்சிருக்கிறார். உலக பிரகாரமா அவங்க என்னவா இருந்தாங்க? ஆசீர்வாதமா இருந்தாங்க. அப்ப உண்மையிலேயே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படி அப்படின்னா எதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அவர் சொல்லவில்லை, வேறொரு மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை குறித்து அங்கே அவர் சொல்றார். எதை பத்தி சொல்றாரு? வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, அப்பமும் திராட்சரசமும் சொல்றாரு. கொடுத்துட்டு அவரோடு கூட உடன்படிக்கை பண்றாரு. ஆபிரகாம் அவருக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துல பிரதானமானது என்ன? மற்ற யாருக்கிட்டையுமே இல்லாதது என்ன? ஆபிரகாம் லேண்டு மற்றவங்ககிட்ட இருந்துச்சு, ஆபிரகாம் இருந்த பொண்ணு வெள்ளி மற்றவங்ககிட்ட இருந்துச்சு, ஆபிரகாம் இருந்த பிள்ளைகள் போலயே மற்றவங்ககிட்டையும் என்ன இருக்குது? பிள்ளைகள்லாம் இருக்கு. மற்றவங்ககிட்ட இல்லாத ஒண்ணு ஆபிரகாம்கிட்ட எது வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, உன்னதமான தேவன் ஆபிரகாமோடு கூட என்ன பண்றாரு? உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எது? அப்பமும் ரசமும். இப்போ வசனம் சொல்லுது கலாத்தியர் 3ல நீங்க வாசிக்கும் போது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். இப்ப அப்பமும் ரசமும் ஆபிரகாமு கிட்ட இருந்து, நல்ல கவனிங்க, அப்பமும் ரசமும் ஆபிரகாமு கிட்ட இருந்து வேற யாருக்கிட்ட போச்சு? இயேசுவின் வழியா நமக்கு வந்துச்சு. இயேசு அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து நம்ம கிட்ட கொடுத்தாரு. ஆனா ஆபிரகாம் கிட்ட இருந்து யாருக்கு போச்சு? ஆபிரகாம் யாருக்கிட்டையாவது கொடுத்தாரா? ஆபிரகாம் யாருக்கிட்டையும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தா, 14ஆம் அதிகாரத்துல இது நடந்துச்சு. 15ஆம் அதிகாரத்துல அவர் பிள்ளை இல்லையேன்னு கேட்கிறாரு. 16ஆம் அதிகாரத்துல ஆகார் வராங்க, இஸ்மவேல் பிறக்கிறாரு. 17ஆம் அதிகாரத்துல விருத்த சேதனம் வந்துடுச்சு. அதாவது அப்பமும் ரசமுக்கும் பதிலாக நியாயப்பிரமாணம் வந்துடுச்சு. இந்த நியாயப்பிரமாணம் வந்த உடனே அந்த அப்பமும் ரசமும் என்னவாயிருச்சு? அப்படியே நின்றுச்சு, ஸ்டாப் ஆயிருச்சு. இப்ப அது யாருக்கிட்டையும் போல, அங்கேயே ஸ்டாப் ஆயிருச்சு. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. கலாத்தியர் 3:17 வாசிங்க வைப்போம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில்,
கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை, தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை எது? அப்பமும் ரசமும். அவர் என்ன சொல்றாரு? அப்பமும் ரசமும் ஆபிரகாம் கிட்ட கொடுத்தோம், அதுதான் முன்னாடி வந்த வாக்கு உடன்படிக்கை. ஆனா 430 வருஷம் கழிச்சு தான் என்ன வந்துச்சு? நியாயப்பிரமாணம். எப்போ? ஆபிரகாமுடைய சந்ததி 400 வருஷம் என்னவா இருந்தாங்க? அடிமையாகி இருந்தாங்க. 430 வருஷம் கழிச்சு என்னவானாங்க? விடுதலையானாங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணம் முன்னாடி வந்த இந்த வாக்கு தத்தத்தை இல்லாமல் போக பண்ணவே முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது, இது நடுவுல வந்ததுன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்தது எப்படி இல்லாம போகும்? அதான் ஃபர்ஸ்ட் வந்தது, இது நடுவுல வந்துச்சு. நடுவுல வந்த இது நடுவுல போயிடும். அந்த ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் வந்த ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் இப்ப நமக்கு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வந்துருச்சு என்ன சொல்றாரு. இப்ப புரியுதா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்னு? ஆபிரகாமை விட பணக்காரர்கள் அன்னைக்கு பூமியில இருந்தார்கள். ஆபிரகாமை விட பிள்ளை குட்டியில அதிகமா வச்சிருந்தவங்க பூமியில இருந்தாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பேசவே இல்லை. பைபிள் சொல்ற ஆசீர்வாதம் எதுன்னா, முதல்ல ஆபிரகாம் கிட்ட ஆசீர்வதிச்சு அப்பமும் ரசமும் கையில கொடுத்த அது பரலோகத்துக்கான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை ஆகார் வழியாக இஸ்மவேல் உள்ள வந்ததுனால, விருத்தச்சேதனை உள்ள வந்ததுனால அந்த முதல் உடன்படிக்கை ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த உடன்படிக்கை ஏன் ஸ்டாப் ஆச்சுன்னா, கிறிஸ்து இயேசுவின் வழியாக நமக்கு வரும்படி அன்னைக்கு அதை ஸ்டாப் பண்ணி வச்சாரு. இன்னைக்கு நம்ம கையில அது வந்து நிற்கிறது. அல்லேலூயா. இப்ப இந்த கையில வாங்குறீங்களா கம்யூனியன், இதுதான் உலகத்துல இருக்கிறதுலயே பெரிய ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? உங்க கையில இருக்கிற கம்யூனியன் பரலோகத்தில் இருக்கக்கூடியதான பூமியில இருக்கக்கூடியதான எந்த ஆசீர்வாதத்துக்கான அடையாளம் அல்ல, பரலோகத்திற்கான அடையாளம். அது பரலோகத்துக்கு போறதுக்கான அடையாளம். வாசிங்க எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. நல்லா கவனிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக, அப்ப கையில இருக்கிற மாம்சம் எதுக்கான அடையாளம்? புதிதும் ஜீவனுமான வழி, பரலோகத்துக்கு போறதுக்கான வழி. அது அதான் ஜீவனுக்கான வழி. புதிதும் ஜீவனுமான வழியை உண்டாக்கினபடியால் அந்த வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே, இந்த ரத்தம் உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது? நான் புறஜாதியாரு, உள்ள போறதுக்கு வழி இல்ல, பரலோகத்துக்கு லாய்க்கு இல்ல, என் பாவம் என் முற்பிதாக்கள் பாவம் இதெல்லாம் ஒரு காலத்துல எங்களை மரண இருளின் பள்ளத்தாக்கல வச்சிருந்துச்சு. நாங்கள் பாதாளத்துக்குரியவர்களாக இருந்தோம். ஆனால் அப்பமும் ரசமும் ஆபிரகாம் வாங்கிட்டான். நியாயமா அது ஈசாக்கு வழியா யாக்கோபுக்கு போய் யாக்கோபு வழியா இஸ்ரவேலுக்கு தான் வந்திருக்கணும். அது எங்களுக்கு வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த பரலோகத்தில் நுழையக்கூடிய வழி எனக்கு அப்பத்தினாலும் ரசத்தினாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு கிறிஸ்து இயேசுவின் வழியாக வந்திருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த பூமியில இருக்கிற எதை நீ சுதந்திரித்தாலும் இன்னொருத்த அதை விட அதிகமா வச்சிருப்பான். அதை விட இன்னைக்கு ஒரு பணக்காரர் இருந்தார் எங்க காலத்துல, பில் கேட்ஸ்னு. இன்னைக்கு பார்த்தா வேற ஒருத்தர் வந்துட்டார், வேற ஒரு பணக்காரர் வந்துட்டார். நடுவுல மெக்சிகன்கார ஒருத்தர் பணக்காரர் வந்தார். பணக்காரர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அது ஆசீர்வாதம் இல்ல. அன்னைக்கு ஒரு காலத்துல நேபுகாத்நேச்சார் இருந்தார், அவர் ஆட்சி போயிடுச்சு. அப்புறம் பெல்ஷாத்சார், அப்புறம் கோரேஸ், மகா கோரேஸ், அவரு கோரேஸ் த கிரேட்பாங்க, அவர் ஆட்சியும் போயிடுச்சு. அப்புறம் அலெக்சாண்டர் வந்தாரு, அலெக்சாண்டர் த கிரேட்பாங்க, அவர் ஆட்சியும் போயிடுச்சு. அப்புறம் அகஸ்டஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர் தான் இருக்கிறதுல பெரிய ராஜா, அவர் ஆட்சியும் போயிடுச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அரசாட்சியும் நிரந்தரமானது அல்ல. இங்கே நிரந்தர முதல்வரும் கிடையாது, நிரந்தர பிரதமரும் கிடையாது, நிரந்தர ஜனாதிபதியும் கிடையாது, நிரந்தர ராஜாவும் கிடையாது. எல்லாம் ஒரு நாள் போயிடும். ஒரு நடிகர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், அழகா சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன வச்சு கொண்டாடுறீங்க, ஒரு நாள் வரும் நான் மரித்து போவேன், நீங்கள் எல்லாம் என்னை மறந்து போவீர்கள். எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க அந்த ஆளுக்கு. You will forget அப்படிங்கிறார் அவர், நீங்கள் என்னை மறந்து போவீர்கள். அதுதான் உண்மை. பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் ஒரு நாள் மறந்து போகும், ஒரு நாள் இல்லாமல் போகும். வாலிப பிராயத்தில் நீங்க சம்பாரிச்சு வைக்கிற ஆசீர்வாதம் முதுமையில யூஸ் ஆகாது, தெரியுமா உங்களுக்கு? ஆமா, எது எப்ப எப்படி மாறும் நமக்கு தெரியாது. நான் வச்சிருக்கிற நகைய பணமே ஆஸ்தி சம்பாத்தியமே ஒரு நாள் எனக்கு எதிராக மாறும். பையனே பொண்ணே நினைக்கும், எப்போ இந்த ஆள் சாவுறது, எப்போ இது நம்ம கைக்கு வர்றது, போகவும் மாட்டேங்குது வரவும் மாட்டேங்குது, சொல்லாது, நினைச்சுக்கோ.
எதுவும் இங்க நிரந்தரம் இல்லை. ஆனால் இந்த பூமியில எனக்கு ஒன்று கொடுக்கப்பட்டது என் கையில. எது தெரியுமா? பரலோகத்திற்கான சாவியும் அதில் உள்ள நுழையறதுக்கான தைரியமும் கொடுக்கப்பட்டது. அப்பவும் ரசமும் இதை கையில வாங்கின உடனே ஆபிரகாம் கிட்ட ஒருத்தன் வரான். சோதோம் ராஜா வரார். வந்து சொல்றார் ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆளுங்களை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னாரு. ஆபிரகாம் சொல்றாரு, எதுவும் வேணாம், எனக்கு பாதரட்சி வார கூட என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன். ஏன் ஆபிரகாம் மனம் திரும்பிட்ட? நீ தானே பார்வோன் கொடுத்த எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த, நீ தானே ஆரான்ல போய் மனிதர்களை சவதரிச்ச, நீ தானே ஆண்டவரை பார்த்து எனக்கு எப்போ லேண்டு கிடைக்கும்னு கேட்ட, நீ தானே ஆண்டவரை பார்த்து எப்போ பிள்ளை கிடைக்கும்னு கேட்ட. அவன் சொல்றான், இதெல்லாம் நான் கேட்டது என் கையில அப்பமும் ரசமும் வர்றதுக்கு முன்னாடி. எப்ப என் கையில அப்பமும் ரசமும் வந்துச்சோ, இனி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என் கையில் இருக்கிறது. இனி பூமியில யாரை என்னை ஆசீர்வச்சேன்னு சொல்லவே முடியாது. வானத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சு. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிற மெய்யான ஆசீர்வாதம். ஆண்டவர் அதான் வச்சிருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படி. எப்படி வரும்? இந்த ஆசீர்வாதம் தான் வரும். ஆபிரகாம் வச்சுட்டு போன லேண்ட் உங்களுக்கு வந்துச்சா? நீங்க எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்காரங்களா? இல்ல தானே. ஆபிரகாம் லேண்ட் வச்சுட்டு போனது யாருக்கு வச்சுட்டு போனாரு? அவர் சந்ததிக்கு வச்சுட்டு போனாரு. இப்போ அங்க யார் இருக்கிறா? அவங்க இருக்கிறாங்க. ரைட், ஓகே. நமக்கு வந்துச்சா? அப்ப இஸ்ரவேல் லேண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்களா? எருசலேம்ல போய் நீங்க சொல்ல முடியுமா இது என் சொந்த ஊர்னு? அவன் சொல்லுவான், ஆவிக்குரிய விதத்தில் தான் நீ சொந்தக்காரன், இஸ்ரவேல்ல லேண்ட் தர மாட்டோம், போயிடு. அப்பனா உலக பிரகாரமாக ஆசீர்வாதம் எனக்கு இல்லையா? உனக்கு நாங்க சொன்ன விஷயமே வேறப்பா. ஆபிரகாமின் வழியாக பரலோகத்தின் திறவுகோல் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வந்துருச்சு. அவன் கையில் உள்ள அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்ம கைக்கு வந்ததுனால நீங்களும் நானும் பரலோகத்துக்குரிய சந்ததியாக மாறிவிட்டோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் 14ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் கையில அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துட்டு 15ஆம் அதிகாரத்துல எப்படி சொல்றாரு பாருங்களேன். 5வது வசனத்தை வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததி எப்படி இருக்கும்னாரு? வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும் சொல்லிட்டாரு. 15ஆம் அதிகாரத்துல 16ஆம் அதிகாரத்துல ஆகார் வந்துட்டாங்க. இப்ப இஸ்மவேலும் வந்துட்டாரு. 22:17 வாசி. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப் பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்ததி என்னவாயிடுச்சு? 2 ஆயிடுச்சு. 1 என்னவாயிருச்சு? வானத்து நட்சத்திரம் 1, கடற்கரை மணல் 1. கடற்கரை மணலுங்கிறது யாரை குறிக்குது? இஸ்மவேல், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். வானத்து நட்சத்திரங்கிறது யாரை குறிக்குது? ஈசாக்கு, வானத்துக்குரிய சந்ததி. இப்போ போக போக பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்க எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் வழியாக. ஏன்னா நியாயப்பிரமாணம் இஸ்மவேலுக்காக தான் வந்துச்சு, ஈசாக்காக வரல. யாருக்காக வந்தது? இஸ்மவேலுக்காக வந்தது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எப்படி ஆயிட்டாங்க? வாசிங்க, ஓசியா 1:10 வாசிங்க. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை. இப்ப இவங்க எப்படி ஆயிட்டாங்க? ஏன்னா இவங்க ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்க, நியாயப்பிரமாணத்துல விழுந்துட்டாங்க. நியாயப்பிரமாணத்திலேயே அவங்க தப்பான காரியங்களை செய்ய ஆரம்பிச்ச உடனே இவங்க இப்ப என்னவா மாறிட்டாங்க? கடற்கரை மணல் ஆயிட்டாங்க. இப்ப வானத்தின் நட்சத்திரம் யாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசி. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். இந்த நட்சத்திரம் இப்போ யார் கைக்கு போயிருச்சு? கர்த்தருடைய கைக்கு போயிருச்சு. 7 சபை 7 தூதர்களாக, சபையின் தூதர்களாக மாறிடுச்சு. இப்போ நீங்களும் நானும் தான் நட்சத்திரங்களாக மாறிட்டோம், வானத்துக்குரியவர்களா மாறிட்டோம். இதை தான் வசனம் சொல்லுது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் வழியாக புறஜாதியாருக்கு வந்து சேர்ந்துருச்சு. அவர்கள் கடற்கரை மணல், நாம் வானத்து நட்சத்திரமா மாறிட்டோம். நீங்களும் இப்ப எப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா
கடற்கரை மணலை போல மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் சர்ச்சை எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உலக ஆசீர்வாதத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உலக ஆசீர்வாதத்துக்கு யூஸ் பண்ற சபையெல்லாம் கடற்கரை மணலை போல மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க எண்ணிக்கையில திரளா இருப்பீங்க, பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும், நிறைய ஆசீர்வாதம் பூமிக்குரியது இருக்கும். ஆனால் வானத்துக்குரிய நட்சத்திரத்தின் ஆசீர்வாதமே வேற, அதோடைய மேன்மையே வேற, அதோடைய மகத்துவம் வேற. கர்த்தர் உங்களை எண்ணி அழைச்சது அதுக்குதான். அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதமே இல்லையா? இப்பவும் சொல்றேன், பூமிக்குரியதுல நமக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் தரும். பரலோகம் என்ன செய்யும்? ஏன்னா நீங்கள் நானும் டெம்பரவரியா வந்திருக்கிறோம். டெம்பரரியா வந்துறவனுக்கு எதுக்கு இங்க அதிகமா கொடுக்க போறாரு? என்ன தேவையோ, சர்வை பண்றதுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாரு. வாட் எவர். நான் இப்போ சொல்றேன், நீங்கள் இங்க இருப்பதற்கு எது தேவையோ அதுக்கு விலைங்கிறது நம்ம வச்சது. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். குழந்தையா இருக்கும்போது ஒரு பாட்டில்ல பால் குடிச்சிருப்போம், பாட்டில் பால் கொடுத்தாரு. வளர்ந்த பிறகு 2 இட்லி சாப்பிட்டோம், அதுவும் கொடுத்தாரு. நல்ல வாலிப பிராயம் 8 இட்லி 10 இட்லி சாப்பிட்டோம், அதையும் கொடுத்தாரு. நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது 4 இட்லி 2 முட்டை எல்லாம் சாப்பிட்டோம், அதையும் கொடுத்தாரு. ஆண்டவர் இல்ல நான் உனக்கு ஆரம்பத்தில் ஒரு டம்ளர் பால் கொடுத்தேன், சாகிற வரைக்கும் நீ பால் தான் குடிக்கணும்னு சொல்லலை. எப்பப்ப என்னென்ன தேவையோ உலகத்துல, திருமணமானா ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தாரு, திருமணமானா என்ன தேவையோ அதை கொடுப்பாரு, எது தேவையோ அதை கொடுத்துருவார் ஆண்டவர். ஆனா அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இது அல்ல, இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடு. என்ன இந்த பூமியில இருந்தாலும், ஆபிரகாம் மாதிரி செல்வ சீமானா இருந்தாலும் சரி, பூமி தாங்கக்கூடாதா இருந்தாலும் சரி, நீங்க வச்சிருக்கிறது எவ்வளவு ஒட்டகமா இருந்தாலும் சரி, எது வேணா வச்சுக்கோங்க, ஆனா இது எதுவும் நிரந்தரமானது அல்ல. என்னுடைய இருதயம் எப்பொழுதும் ஒன்றை வாஞ்சிக்கும், அதையே நான் நாடுகிறேன், அதை வாஞ்சையாய் பின்தொடர்கிறேன், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணம் தான் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் எதுன்னு தெரிஞ்சிருச்சு, இனி நீங்க தேட வேண்டியது அதுதான். அந்த ஆசீர்வாதத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். உங்களை ரெடி பண்றது எப்படி? 7 தாதிமார்கள் கையில கொண்டு போய் எஸ்தரை ஏகா ஒப்படைச்சான்னு வசனம் சொல்லும். அதே மாதிரி இப்போ பரிசுத்த ஆவியானவர் 7 சபைகள் கையில பிதாவாகிய தேவன் நம்மள ஒப்படைச்சிருக்கிறார். இப்ப நம்மள ராஜாவுக்கு ஏத்த மாதிரி எஸ்தரை மாத்தின மாதிரி நம்மள இயேசு கிறிஸ்துக்கு ஏத்த மாதிரி, மணவாளுக்கு ஏத்த மாதிரி நம்மள சபையை மாத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போ எஸ்தர் செஞ்சது என்ன? அவள் தனக்கு ஒன்றுமே கேட்கவில்லை, ஏகா என்ன கொடுத்தானோ அதை பெற்றுக்கொண்டாள். அவ்வளவுதான். நம்மளும் இந்த பூமியில நமக்கு ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவை என்னவா இருந்தாலும் பரலோகம் கொடுக்கும். இப்போ சொல்றேன், 20 ரூபாயா இருந்தாலும் கொடுக்கும், 20 கோடியா இருந்தாலும் கொடுக்கும். ஆனா அது தேவையா இருக்கணும், பரலோகம் சொல்றதா இருக்கணும். நான் என் சாக போறேன், என் பசங்களுக்கு 10 ஏக்கர் வாங்கி வச்சுட்டு சாவறேன்னா இல்ல இல்ல. நான் சாக போற நேரத்துல என் பொண்ணுக்கு 10 சவரன் வாங்கி வச்சு சாவறேன் இல்ல இல்ல. நீங்க இப்ப நான் ஒரு சுவிசேஷம் சொல்ல போறேன், எனக்கு ஒரு மீட்டிங் நடத்த போறேன், 10 லட்ச ரூபா தேவைப்படுது லைட்ஸுக்கு, அது இது கிரவுண்டு வாடகையை அவளை கேட்கறாங்க. ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் வேணான்னு சொல்லலை. அதே நேரத்துல நான் வாங்கி வச்சுட்டு போறேன், என் பேர பிள்ளை என் பேரை சொல்லணும்னா ஆண்டவர் இல்லைன்றுவார். அப்படிலாம் கிடைக்குதே, அது ஆண்டவர் கொடுக்கறதே கிடையாது. ஒரு வெள்ளம் வரும்போது டேம்ல தண்ணியை பிடிச்சி வச்சு வர சேனலை திறந்து விடுவாங்க கரெக்டா. அப்படி பண்ணாதான் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்லாம் அழியாது, கரெக்டா போகும். சில நேரத்துல வெள்ளம் அடிச்சுக்கிட்டு ஊத்தம். இப்ப அந்த சேனலா திறந்து விட்டாங்களா, அந்த தண்ணியை கொடுத்தது யாரு? வானத்துல இருந்து ஆண்டவர் தான் கொடுத்தாரு. வெள்ளம் அடிச்சுக்கிட்டு ஓடுது, இந்த தண்ணி யாரு கொடுத்தது? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. தண்ணி ஆண்டவர் கொடுத்தது ஆசீர்வாதம். ஆனா அதை கரெக்டா சேனல் பண்ணி கொடுக்கறதா பரிசுத்த ஆவியானவர். நமக்கு என்ன தேவையோ கரெக்டா கொடுப்பாரு. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை எப்பவுமே இருக்காது. தேவையானதை தருவார். அதுல உன்னை விழாதபடிக்கு தேவன் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைய பேருடைய ஆசீர்வாதம் பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமா இருக்குது. நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்காரன், அவ்வளவு பெரிய பணக்காரன். அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றான், இவ்வளோ பணம் இருக்குது என்கிட்ட, எல்லாம் இருக்குது, ஆனா 10% கூட நிம்மதி இல்லைங்கிறான். பொதுப்படையா வெளியில மைக்கில் சொல்றான், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா எனக்கு 10% கூட என்ன இல்லை, நிம்மதி இல்லை அப்படிங்கிறான். அன்னைக்கு ஒரு நடிகை கேன்சர்ல இருந்து மீண்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்கிட்ட பணம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஆனா கேன்சர் வந்த போதுதான் மனுஷங்க யாரு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு.
எனக்கு யாருமே இல்லை, அனாதை மாதிரி கடந்தேன்றாங்க. இதான் உண்மை. இப்போ சொல்றேன், உங்களை என்னையும் அவைகளுக்கு மத்தியில பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை அவங்கள மாதிரி நம்ம கிட்ட பணம் இல்லை, ஆனா கர்த்தர் கூட இருக்கிறாரு. அவங்கள மாதிரி நமக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இல்லை, சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. குறைவான பணம் தான், ஆனா நிம்மதியா இருக்க ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதம் பூமிக்குரியது அல்ல, நம்முடைய ஆசீர்வாதம் வானத்துக்குரியது. அதுக்கான அடையாளம் தான் உங்க கையில் இருக்கிற அப்பமும் ரசமும், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாய் புறஜாதியாருக்கு வந்துச்சு. வாக்கு தத்தமும் நமக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்திருக்கலாமா? நாம எல்லாரும் நாம் எதை விரும்புகிறோம், நாம் எதை நாடுகிறோம்? இப்பவே கர்த்தர் நம்மளை ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையில் தான் வச்சிருக்கிறார். எவ்வளவு பேர் பணத்தை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதமா இல்லாம இருக்கிறார். எவ்வளவு பேர் உலக ஆசீர்வாதம் கரக்கூடிய பேர், புகழ், பட்டம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. அப்படியே வச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை. உலக பணக்காரனா இருக்கிறான், ஆனா அவனுக்கு இன்னும் பணத்தாசை அடுத்து 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 சேர்த்து வைக்கிறான். அடுத்து யாருக்கு? தன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போறான். அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி அல்ல. ஆபிரகாம் மூலமாக இயேசு கிறிஸ்து, ஆபிரகாம் வழியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நித்திய ஆசீர்வாதம், நிரந்தர ஆசீர்வாதம், நிம்மதியான ஆசீர்வாதம், வேதனை இல்லாத ஆசீர்வாதம், நம்மை கொண்டு போய் நித்தியமாய் பரலோக ராஜ்யத்தில் வைக்கக்கூடிய ஆசீர்வாதம். இது மாதிரி எந்த பிதாவும் தன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போனதே கிடையாது. அப்பா வச்சுட்டு போன சொத்து சில நேரத்துல உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கும், அது ஒரு நாள் அழிஞ்சு போகும். அப்பா வச்ச சொத்துனால வழக்கு வாது வரும், அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வர வாய்ப்பு இருக்கு. சில நேரத்துல அப்பா வச்சுட்டு போன சொத்து நமக்கு கவலையை கொடுத்துரும், கடனை வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம அப்பா நமக்கு வச்சுட்டு போயிருக்கிற சொத்து பரலோகத்துல இடத்தை வச்சுட்டு போயிருக்கிறார், வழியை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறார். கையில இருக்கிற கம்பெனி அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குது. பரலோகத்திற்கு வழியும் உள்ளே நுழைப்பதற்கு தைரியமும் அது கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிற மாயையான ஆசீர்வாதங்களை காட்டி 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 நீ பரலோகத்துக்குள்ள நுழைய விடாதபடி உன்னை தடுத்து வச்சிருக்கிறான். அதை பத்தி யோசிக்கவே விட மாட்டேங்கிறான். ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி உலகத்தையே உன்னை பார்க்க வைக்கிறான். ஆனா ஆண்டவர் உன்னை பரலோகத்தை பார்க்க வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ இவைகளை உதறி தள்ளிவிட்டு, நான் உங்களுக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், அவரை நோக்கி பார்த்தவங்க வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவங்களை அவர் கை விட்டதே கிடையாது. கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற அத்தனை பேரையும் கர்த்தர் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்தே இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. 3 பிள்ளைகளுக்கு நீ சொத்து வச்சுட்டு போறது முக்கியமா? 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்துறது முக்கியமா? பேதுருக்கு இப்ப பிள்ளைகளை பத்தி வேதத்துல சொல்லல, ஆனா ஒரே கூட்டத்துல 3000 பேர், 2 கூட்டத்துல 5000 பேர், 8000 பேர் வந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இதுதான் பரலோகத்தில் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, நான் உலகத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு உம்மை என் முன்பாக வைத்து ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த உலகம் எனக்கு பாத்திரமாய் இருக்க வேண்டாம் ஆண்டவர். நீர் எனக்கு போதுமானவராய் இருந்தால் போதும். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். கண்களால் காண்கிறவைகள் கண்டிப்பாய் அழிந்து போகும், காணாதவைகளோ நிச்சயம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, மத்தியான வேலைக்காய் நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதத்தை எங்கள் இருதயம் எப்பொழுதும் வாஞ்சிக்க, உலகம் எங்களுக்கு பாத்திரமாய் இராதபடி, உலகத்தில் உள்ளவைகள் பாத்திரமாய் இராதபடி, உலகத்தின் மாம்ச இச்சைகள் பாத்திரமாய் இராதபடி, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட கிருபை பாராட்டு. ஆண்டவரே, நீர் வரும் பொழுது நாங்கள் அத்தனை பேர் உம்முடைய சாயலால் உம்மை காண கிருபை பாராட்டு. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.